நான் எக்குலத்தைச் சேர்ந்தவன். குலத்துக்கு சேர்ந்தவன். நான் எதற்காக வந்துள்ளேன்? எதற்காக வந்திருக்கிறேன்? இன்றிரவு இன்று என வைத்து உள்ள வைத்து என்ன நடக்கப் போகின்றது என்ன நடக்க போகின்றது என்பதை அறிவாயா? சொல்லுங்க சாமி, எனக்கு என்ன சாமி தெரியும். அப்படியா? தாங்கள் சொன்ன உரைக்கிறேன் வா. ஆகட்டங்கள். நாராயணன் 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 அகமன விளையாட்டு 1008 அசுர வேதங்களோ 108 10 தசர கொண்ட என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன். உங்க பேரு தான் ஸ்ரீமந்த நாராயணன். ஆமா. இந்த அகல புண்டவாயின்னு சொல்லுவாங்களே. ஏய், அகிலத்தை உண்டவாயன். சரி, கண்ணா 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 என் புண்டகண்ணாங்கிறாங்களா? அதாரு என்ன செக்ஸ் படம் மாத்தி வாயில விடுறங்கிற. ஏய், என்னையுண்ட கண்ணன். உன் பேர் சுரக்கமா சொன்னா ஸ்ரீமந்த கண்ணன். ஆமா. கண்ணனாக பிறந்து உன் தாய் தந்தையா? கண்பா கிரீதா கிரீதா துபாபரி கலியுகம். இந்த 4 சதுரகத்தில் இந்த ஆயனெடுத்த அவதாரமும் 10 தசவதாரம். சரி. பட்சம், கூர்மம், பராகம், நரசிம்மன், பிராமணன், பரசுராமன், ராமன், இப்படி கிரீதாதிராவத்தை முடித்து விட்டு இந்த துபாரி யுகத்தில் நான் யாராக ஜனித்திருக்கிறேன்? யார் சொல்லுங்க பார்க்கலாம். கிரீதா கிரீதா துபாரி யுகத்தில் வந்தானு
நான் சிறைச்சாலையில் விஸ்வராசி விஸ்வ லக்கணத்தில் நான் மாலை சுத்தி பிறந்தோம். தாய் மாமனுக்கு ஆகுதுன்னு சொல்லுவாங்களே. அது மட்டுமல்ல, நான் பிறந்தது 8ஆம் ஜனனம். 8 வயசு ஒரு குட்டிச்சவர் ஆகும். உணவு வீட்டுக்கு வருட்டா வரவே வராத கொண்டு விடும், காலக்கால முடிச்சு விடும். அப்ப உணவு விட்டுக்க பக்கே முடிஞ்ச பக்கே பள்ளிக்கூடத்தில் போட்டா கூட தண்டா ஸ்ரீ கண்ணனாகி ஜனித்திருந்தாலும் என ஈன்ற என் மாதா பிதா தீவுங்கள் யார் தெரியுமா? ஐயனுக்கு பாலூட்டி சீராட்டி என்னை அங்கத்தால் சுமந்த தாய் தேவகி ரோகிணி. தந்தையார் என் வளர்ப்பு தாய் யசோதா அம்மையார். வளர்ப்பு தாய். ஆமா. உண்மையான தாய் யாரு? தேவகி ரோகிணி. வசுதேவனுக்கு தேவகி ரோகிணிக்கும் நீ மகனா பிறந்த நீ சொல்றியே வாசாமி, நீ ஒரு கடவுள் ஆளாலுமே பள்ளி கொண்ட அநாத லட்சகன். அவங்க அங்கத்துல பிறப்பதற்கு எதிராச்சும் காரணம் இருக்கும். எதனால பிறந்த ஒரு மானிட ஜென்ம அங்கத்துல முன்னாடி ஓடாது. இல்ல ஓடல. இல்ல அது மீனெல்லாம் நிக்கும். கண்ணனாக நான் பிறந்த கம்சனை கொல்வதற்கு கண்ணனாக நான் பிறந்த கம்சனை கொல்வதற்கு மகனாக நான் பிறந்த மாமனையும் படிப்பதற்கு மகனாக நான் பிறந்த மாமனையும் படிப்பதற்கு கண்ணனாக நான் பிறந்தேன் கம்சனை மடிப்பதற்கு. மாயனாக நான் பிறந்தேன் தாய் மாமனை மடிப்பதற்கு. சரி, ஏன் கம்சனை கொல்ற, ஏன் மாமனை கொல்ற கேட்டா நீண்ட நாள் ஆகும். சொல்லு ஐயா. ஏன் தெரியுமா? பருத்திருச சாபத்தால் என் தாயோட அங்கத்துல 8 குழந்தை பிறக்கும். எப்படி 8 குழந்தை? அதுல 7 குழந்தை பிறகு 8வது குழந்தையாக அந்த குழந்தை பிறந்தா அவர் கையில மடியும் சாபம். அதனால என் தாய் இருவரையும் குழந்தை பிறக்க பிறக்க கொல்லணும். ஆமா, அதுக்கு முன்ன 7 குழந்தை பிறந்து
ஃபங்க்ஷன் கையில கொடுத்தீங்க. ஆமா வெட்டி விட்டான். மந்திர தூக்கி எறிவது, மந்திரவாளை பிடிப்பது, இரு துண்டு ஆகிறது. அப்போது இப்படியே 7 குழந்தைகளை கொண்டான். ஆமா. அதன் பிறகுதான் நான் 8வது காலம் ஜெனித்து என்ன செய்தேன் தெரியுமா? அவங்களுக்கு என்ன பண்ண அவர்களெல்லாம் மூதே விட்டுடும். மூதே இப்படி தூங்குற மாதிரி. ஆமா, நான் பிரச்சனை தரவாயில்ல. செம்மனை செங்காத்து அதன் பிறகு கூடையில வைத்து என்னை எங்க கொண்டு போனாங்க? ஆயர்பாடு யசோதா வீட்டுல விட்டு விட்டு அங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை கொண்டாந்து அவசரம் கொடுத்தாங்க. அது என்ன பண்ணோம்? மேல வீசி போட்டான் பாரு, அது மேலே போச்சு. மந்திரவாட பேந்தனம். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? டே கம்சா, உன்னை கொல்ல என்னை கொல்ல உன்னால ஈழாதுடா. உன்னை கொல்ல ஆயர்பாடியில யசோதா வீட்டுல வளர்ந்துருக்கான். 5 வயசுல முடிச்சு போவான். சாவடிச்சு அவன் கையில சாபா. அதற்காக தான் நான் முடிச்சுட்டோம். அதுக்கு தன்னை கூப்பிட்டு வந்து படிமேல உட்கார வச்சா சாமி வீட்டுக்குள்ள இருக்கிற கத்தி உருவுன்னு ஏத்தனேன். செத்து போயிட்டான். முடிச்சுட்டோம். அதன் பிறகு என்ன செய்து இந்த பூமி பார்த்து தீர்க்கணும். பூமாதேவி என்ன சொல்லுது? முறையிடுது, கை விட்டுருந்தது. எங்க மாட்டுக்கு சொல்லுவா? பிறப்பது கண்ணா அதிக கண்ணா, இறப்பது கம்மி கிடையாது. அதெல்லாம் துஷ்டவர்களை செய்யக்கூடிய கண்ணு முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் 1. அது மட்டுமல்ல, கார்த்திபரி அர்ஜுனன் கர்ணாக பிறந்திருந்தான். உனக்கு எதிரி, எனக்கு எதிரி. எப்படி? நீண்ட நாள் எதிரி. ஆமா, நீண்ட நாளே பகைங்க. அவனை கொல்லணும். அவனை கொல்லணும். ஆமா. இன்னொன்னு தெரியுமா? 10 நாள் பாரத போர் நடத்தி என் மகனாகிய பிரமனுக்கு அருந்த சிரம் பொருந்தணும். 5 சிரத்துல தர்மேஸ்வரன் அறுபட்டு விட்டது. அருந்த சிரம் பொருத்தணும்னா சிந்திய ரத்தம் தேவை. எத்தனை பேர் சேனை? 18 சேனை பழி கொடுத்தா மட்டும்தான் அவளை ரத்தக்காவு கேட்குது. அதனால பூலோகத்துல தேவலோகத்துல பிறந்து பாரத போர் உண்டாக்கி எல்லா வேலையும் முடிச்சிடணும். நாராயண 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 நாராயண. நாரதா தாத்தா, உங்கள் பொற்பாத கமலங்களில் திருலோக சஞ்சாரி உன் பேரனாகிய நாரதன் அணியங்கோடி வணக்கம் தாத்தா. நாரதா, என் பாதம் அணிந்தபடியால் தீர்க்காய்ச்சல் வந்திருப்ப. சரி, இருப்பினும் இந்த சங்கு தோரைக்கு தேடி வந்திருக்கிறேன். வந்தாலும் சன்னியாம நாராயணா 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 உங்களை தேடி ஏன் வந்து தெரியுமா? சுத்தி நாராயண தாத்தா, நான் முகல் மண்டகத்தை விட்டு பூலோக மார்க்கமாக உல்லாசம் பார்க்கலாம் என்று வெளியே வரும்போது ஒரு பூலோகத்தில இந்த நந்தாபுரி அருகில் ஒரு புதுமையை பார்த்துவதை தாத்தா. அப்பேவிழுந்த புதுமை என்னப்பா? ஏன்னா அந்த புதுமையை நான் பார்ப்பதை விட நீங்க பார்க்கணும். என்ன புதுமை? அதாவது மரம் பட்டு போன மரத்துல வெறும் பாலாவே கொட்டுது. தாத்தா தாத்தா முழுக்க போய் தான் உங்கள்கிட்ட போய் பேசணும். இல்ல கேட்டங்குது. இல்ல தாத்தா, இதுக்கு வழிகாட்டி தானே உங்ககிட்ட போய் நானு பூலோகத்தில் இந்த நந்தாபுரி அருகில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே இடம் அந்த மரம் பட்டு போயிடுச்சு தாத்தா. இல்லாம பள்ளியில பட்டு போயிடுச்சு. சரி, அந்த பட்டு போனது பக்கத்து மரத்துக்கு அருகிலேயே பால் வருது தாத்தா. பாலாவடியுது. எப்படியா தாத்தா? நான் பார்த்தது போதும், நீங்க பார்க்கணும். அப்படியா? நீ கூட இல்ல இல்ல வந்தே ஆகணும் தாத்தா. எங்கிட்ட கேளு, அந்த இடத்துக்கு மட்டும் வருவேன். அப்ப நீ தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறோம். இடத்தை காட்டுறோம். நாராயண நாராயண இருக்கு பாரு. அதாவது 2 தாப்பி வந்துட்டுமா, இங்கே இருங்க, சகலமும் நடக்கும். நாராயண நல்லதே நடக்கும்.
பரந்தாமா உங்களுடைய திருமணி பாதங்களுக்கு சத்யாவதி அநேக கோடி வணக்கம். திருப்பாதமலர் இந்த பூரி பச்சிமா பூரி தான் பெருசாக்குறாரு. நினைக்கிறதே இல்ல. மாயவா செத்து போச்சு. இந்த கண்ணன் பாதம் அடைந்தபடியால் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் தாங்களும் தங்களை சார்ந்தவர்களும் பூவும் பொட்டோடு சிறப்பாய் வாழுமா? நிச்சயமாக இந்த கண்ணன் கொடுத்த ஆசீர்வாதம் உண்மையாக பழிக்கும். நான் பூவோடு பொட்டோடு சுகமாங்கல்யத்தோடு வாழ வேண்டும். தாங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் பழிக்க வேண்டும் என்றால் நிச்சயம் என் அரண்மனையில வந்து காலடி வச்சுட்டு போங்க. இல்லம்மா, எனக்கு வேலை இருக்குது. அப்படின்னா இதை விட வரம் கொடுத்தது பழிக்கணுமா வேண்டாமா? பழிக்குமா? விடுமா? இது எந்த விதத்துல கொடுத்திருக்கிற மாதிரம் அதாவது ஒரு பொருள் கொடுத்திருக்கிறோம், அந்த பொருள் இருக்குதா இல்லையா, இல்ல ஒரு சாப்பிட்ற பொருள் கொடுத்தா அந்த பொருள் சாப்பிடுறாங்களா இல்லையான்னு பாக்கணும். அதே ஒரு பொருள் கொடுத்தா வச்சிருக்கிற பொருள் இருந்தா அந்த பொருள் அரண்மனையில வச்சிருக்காங்களா இல்லையான்னு பாக்கணும். அதனால என்னுடன் வந்து என் அரண்மனையில நீ கொடுத்த வர பழிக்குதான்னு பார்த்துட்டு மட்டும் வந்துருக்கு. சரிம்மா, பாருங்க. மாண்டிருக்க மாயவனே ஐயோ ஐயோ மாங்கல்யத்தோடு வாழ்வதப்படி மாயவா அது எனக்கு தெரியும். நான் அப்புறம் பேசிக்கிறேன். நாரதனே நான் தின்றேன் கொள்றேன் இருக்கிறது அப்புறம் நீ என்ன சொன்ன அது நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்ன சொன்ன நாரதன் கேட்டோம். நீ எனக்கு என்ன கொடுத்த சொல்றியா? மேல அடிச்சு விடுவேன். கண்டிப்பா மேல அடிச்சு விடுவேன். நான் அடிச்சு விடுவேன். எந்திரி. நீ என்ன சொன்னீங்க? எனக்கு என்ன கொடுத்த? அப்ப நான் பூவோடு பொட்டு மாங்கல்யத்தோட வாழணும் தானே? உள்ள படுத்துக்கிறது என்னது?
அது சவம். ஐயோ 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 ஐயோ. நாராயணா எந்திரிகளே. என் மன்னவன் மாண்டு 3 வேளை 6 கூட ஆகுது. அப்புறம் நான் பூவோடு பொட்டோடு மாங்கல்யத்தோடு எப்படி வாழ்வேன்? எப்படி ஆய வாழ்வேன்? என் புருஷன் செத்துருக்கு போல நான் எந்திரி மேல எடுத்து கூட தலைமையில எந்திரி எந்திரி மேல. சரிம்மா, இதுக்கெல்லாம் எம்மதான் காரணம். எம்ம திரும்ப தெரியாது. நீ கொடுத்து வரேன் என்ன? நீ கொடுத்து வரேன். எந்திரி மேல. வா. அங்க உட்கார். உட்காருங்க. எழுந்துட்ட கொண்டு விடுவேன். யாரங்க வரட்டும் வரட்டும் வரட்டும். சீக்கிரம் நாம இருக்க பயமே கொண்டு வந்துட்டு இல்ல இல்லாத சாப்பிடுவீங்க. எங்க போய் என்ன போய் சீக்கிரம் ஓ நாராயணா வாங்க வாங்க. தாத்தா தாத்தா கிட்ட பேசணும்னா சுத்தப்படாது. தாத்தா எந்திரி தாத்தா. ஏன் தாத்தா அப்படியா? ஆனா இப்ப தாத்தாவை கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன். வாங்கி கொடுத்துட்டேன். நல்லா சாப்பிட்டுக்கிட்டாரு. ரெண்டாவது தெரியுமா, இந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த பெண்ணுடைய கணவன் உயிர் யார்கிட்ட இருக்கும்? தென் திசை ஆண்டு வரக்கூடிய சபடாபுரி அதிபன் யமகிட்ட தான் அந்த உயிர் இருக்கும். ஆமா, நான் சொல்லிவிட்டேன் ஒரு வார்த்தையில. என்னால கணவனுக்கு விடுப்பு சொல்லிவிட்டேன். ஆமா, என்னால முடியாது வழிகாட்டுறேன். ஆமா. இப்ப எங்க போகணும்? எங்க? சமணாபுரி தென் திசை போக வேண்டும். ஆமா, யமதர்மனை பார்த்து அங்க வைக்கிறதா பொடி. அங்க அங்க பாதி மூட்டை அவுக்குறேன். அங்க புறப்படு.